இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் நாம் சிந்திக்கும்படி நான் தெரிந்து கொண்ட தலைப்பு, நமக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவர். பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த ஆண்டவர் யார்? யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களை நான் படிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆகவே இந்த வார்த்தை யார்? சகலமும் இந்த வார்த்தையின் மூலமாக உண்டாயிற்று. இவருடைய பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். இந்த ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். இவர் யார்? அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அன்பானவர்களே, நாம் அவரை அறியாமல் இருக்கும்போது அவர் நமக்குள் வந்து எப்படி வாசம் பண்ண முடியும்? அடுத்த வசனத்தை பாருங்கள், 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ! இந்த மண்ணில் வாழுகிற அத்தனை தனி மனிதனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அனுப்பி நம்மை பரலோகத்தின் தேவன் எப்படி மாற்ற விரும்புகிறார்? அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு மேன்மையான அனுபவத்திற்குள் நம் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. நாம் அவரை அழைக்கிற போது நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வந்து வாசம் பண்ணி நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார். யோவான் 1:13 அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா! தேவனாலே பிறந்த ஒரு மேன்மையான அனுபவத்தை நமக்கு தருவதற்கு பரலோகத்தின் தேவன் விரும்பினார். சகலமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று. அவரை நமக்குள் அனுப்புவதின் மூலம், நம்முடைய இருதயத்தில் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுவதின் மூலம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மேன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். ஆண்டவர் ஏன் நமக்குள் வந்து வாசம் பண்ண வேண்டும்? ஆண்டவர் மனிதனை பார்த்தார். மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டு இருந்தது? வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரத்தை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்ததாம். 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 10வது வசனத்திலே, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். ஆகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படித்தான் நாம் இருப்போம். இருதயம் திருக்குள்ளதா இருந்தால் அதற்குரிய பலனை நாம் அடைகிறதை கர்த்தர் கண்டார். நமக்கு வருகிற சாபங்களையும்
நமக்கு வருகிற எல்லா விதமான அழிவுகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் கண்டபோது பரலோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த திருக்குள்ள, இந்த மகா கேடுள்ள இந்த இருதயத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று நம் அன்பின் ஆண்டவர் தீர்மானித்தார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? இயல்பு, மனித இயல்பு எப்படி இருக்கிறது? ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தை பாருங்கள். அங்கு நாம் இப்படி படிக்கிறோம். 18வது வசனத்தில் இருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய மாம்சத்தில் எது வாசமாயிருக்கவில்லை? நன்மை வாசமாயிருக்கவில்லை என்று எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. பல காரியத்தை நாம் தீர்மானிக்கிறோம், நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கிறது, ஆனால் அது ஆழமான ஜலம் போல இருக்கிறது. அதை நம்மால் மொண்டு கொள்ள முடியவில்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அடுத்த வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள் என்ன வாசமாயிருக்கிறது என்று வேதத்திலே படிக்கிறோம்? பாவம் வாசமாயிருக்கிறது. ஆகவேதான் நாம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறோம். நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து ஆண்டவரை விட்டு எவ்வளவோ தூரத்தில் நாம் போய்விடுகிறோம். 17வது வசனத்தில் கூட பாருங்கள், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நமக்குள் இருக்கிற பாவம் நம்மில் தீமை செய்ய வேண்டும் என்ற ஒரு அழிவுக்கு ஏதுவான பாதையில நம்மை நடத்தி கொண்டு செல்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று 24வது வசனத்திலே படிக்கிறோம். இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக சங்கீதம் 68:18 படி, தேவரீர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். நாம் துரோகிகள் தான், ஆனால் நமக்கு சரீரத்தை தந்தவர். நமக்குள் வாசம் பண்ணுவதற்கு அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். அப்படி ஆண்டவர் நம்மில் வந்தால் என்ன நடக்கும்? ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய இதய வாசலை தட்டி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். இப்பொழுதும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திற்குள் வந்து வாசம் பண்ணும்படி எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார். நமக்கு கிடைக்கிற இந்த தருணம் தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் எல்லாரும் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோமா? எங்களுக்குள் வாசம் பண்ணும்படி விரும்புகிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த வேளையில நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரிலும் அவர்களை கொண்டு தேவன் இந்த மண்ணிலே எதை செய்ய விரும்பி இருக்கிறீரோ அதை 100% செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.